என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் யாராலும் மூட முடியாத புதிய கதவுகளை நான் இப்போது திறந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மனித சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் மற்றும் அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தை நான் உனக்காக உருவாக்குகிறேன். பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகார அமைப்பாலும் தடுக்க முடியாத உன்னதமான பாதைகளை நான் உனக்கு முன்னே ஏற்படுத்துகிறேன். நான் இப்போது திறக்கும் இந்த கதவுகள் வெறும் தற்காலிகமானவை அல்ல. அவை எந்த ஒரு சூழ்நிலையிலும் திடீரென்று மூடிவிடாது. மாறாக உன் வாழ்க்கையின் முழுமையான செழுமைக்கும் உனது உன்னதமான அழைப்பிற்கும் நான் உனக்காகவே விசேஷமாக தயாரித்துள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் இவை நிரந்தரமான நுழைவு வாயில்களாக அமையும். நீண்ட காலமாக நீ மூடிய கதவுகளுக்கு முன்னால் நின்று தட்டி கொண்டிருந்தாய். ஏமாற்றங்களுடன் காத்திருந்தாய். உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எப்போது வரும் என்று ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்தாய். ஆனால் இப்போது உனக்கான தெய்வீக நேரம் வந்துவிட்டது. இந்த புதிய பாதைகளில் நீ துணிச்சலாக அடியெடுத்து வைக்கும்போது பரலோகத்தின் முழு அதிகாரமும் உனக்கு பின்னால் உறுதியாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ கடந்த காலங்களில் சந்தித்த ஒவ்வொரு மூடிய கதவும், ஒவ்வொரு நிராகரிப்பும் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நான் உன்னை மறந்துவிட்டேனோ அல்லது உன் போராட்டங்களை கவனிக்கவில்லையோ என்று நீ எண்ணி இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு தடையும் உன்னை இந்த தருணத்திற்காக தயார்படுத்த என்னால் மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்டது. உன்னை நிராகரித்தவர்கள் உன் உண்மையான தகுதியையும் மதிப்பையும் காண தவறிவிட்டனர். ஆனால் நான் உன் உள்ளத்தை பார்த்தேன். அந்த சோதனைகள் உனக்கு பொறுமையையும் விடாமுயற்சியையும் என் மேல் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தையும் மிக அழகாக கற்றுக் கொடுத்தன. நீ எதிர்பார்த்த சின்னஞ்சிறு வாய்ப்புகள் மூடப்பட்டதற்கு காரணம் உனது தற்போதைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நான் உனக்காக வைத்திருந்ததே ஆகும். இன்று நீ அடைந்திருக்கும் இந்த முதிர்ச்சி கடந்த கால போராட்டங்களின் பலனாக உருவானது. உன் குணநலன்கள் இப்போது செதுக்கப்பட்டு விட்டன. எனவே முன்பு உன்னை தடுத்த அதே தடைகள் இப்போது உன் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. நீ கடந்து வந்த பாதை உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றியிருக்கிறது. நீ இனி எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நான் உனக்காக திறக்கும் இந்த கதவுகள் உனது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டவை. இவை நீயாக தேர்ந்தெடுத்த சாதாரண பாதைகள் அல்ல, மாறாக என் தெய்வீக கரத்தால் உருவாக்கப்பட்ட அற்புதங்கள். வாழ்க்கையின் கடினமான சூழலில் சாத்தியமே இல்லை என்று நீ நினைத்த பல காரியங்கள் இப்போது மிக எளிதாக நிகழத் தொடங்கும். பதவிகள், நீ எதிர்பார்க்காத உயர்ந்த உறவுகள், உன் பொருளாதார கணக்கிற்கு அப்பாற்பட்ட நிதி வசதிகள் என அனைத்தும் உன்னை தேடி வரும். என் அதிகாரம் இந்த புதிய வாய்ப்புகளை பாதுகாக்கும். ஒருமுறை நான் ஒரு பாதையை உனக்கு திறந்துவிட்டால் எந்த ஒரு சதிகாரனாலும் அல்லது எதிரியாலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன் மேலிருக்கும் என் மாறாத அன்பு அந்த வாய்ப்புகளை உனக்கு நிச்சயம் உறுதி செய்யும். உலகம் உனக்கு எதிராக நின்றாலும் என் தயவு உன்னை பாதுகாக்கும். அதிசயங்களும் அற்புதங்களும் உன் அன்றாட வாழ்க்கையின் ஒரு படுதியாக மாறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசிர்வாதம் தங்கியிருக்கும். காலம் தாழ்ந்தாலும் நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒருபோதும் வீண் போகாது என்பதை நீ இப்போது உன் கண்களால் காண்பாய். உனது தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன். நீ இதுவரை செய்த கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இப்போது கிடைக்கும். உனது திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய பணி உனக்காக காத்திருக்கிறது. இது வெறும் வேலை மாற்றம் மட்டுமல்ல, உனது வாழ்நாள் அழைப்போடு ஒத்துப்போகும் ஒரு உயரிய தளம். உனது மேலதிகாரிகள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் உனது நேர்மையையும் உழைப்பையும் கண்டு வியப்பார்கள். நீ ஒரு தலைவனாக உருவெடுக்க தேவையான அனைத்து தகுதிகளையும் உனக்கு நான் அருளுவேன். உனது ஊதிய உயர்வு நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். நீ ஒருபோதும் விண்ணப்பிக்காத இடங்களில் இருந்து கூட உனக்கு அழைப்புகள் வரும். ஏனென்றால் உனது தகுதியை விட என் தயவு உன்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஒரு நேர்த்தியும் வெற்றியும் காணப்படும். உன்னுடைய தனித்துவம் மற்றவர்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்தி காட்டும். உன் கையின் பிரயாசங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்வாய். உன் தொழில்துறையில் நீ ஒரு நிபுணராகவும் ஆலோசகராகவும் உயர்வாய். உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறேன். நீ நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருந்த கடன்கள் அனைத்தும் ஒழியும் காலம் வந்துவிட்டது.
நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறக்கிறேன். நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட நிதி உதவிகள் உன்னை தேடி வரும். பணப்பற்றாக்குறையினால் நீ நிறுத்தி வைத்திருந்த உனது கனவுகள் இப்போது உயிர் பெறும். உனது சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் ஒரு பெருகும் தன்மையை நான் ஏற்படுத்துவேன். பொருளாதார சிக்கல்கள் உனக்கு இனி மன அழுத்தத்தை தராது. உனது தேவைகள் அனைத்தையும் நான் சந்திக்கப் போகிறேன். நீ வாங்குபவனாக அல்லாமல் கொடுப்பவனாக மாறுவாய். ஒரு புதிய வீடு வாங்குவது அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்குவது போன்ற உனது நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். சந்தை நிலவரங்கள் உனக்கு சாதகமாக மாறும். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு ரூபாயும் வீணாகாமல் அது பெருகும் ஆசீர்வாதத்தை பெறும். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு உனது நிலையை உயர்த்துவேன். நிதி மேலாண்மையில் உனக்கு ஒரு தெய்வீக ஞானத்தை தருவேன். அதன் மூலம் நீ செழிப்பாய். உறவுகளில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தும் இனி மாறப்போகின்றன. உன்னை ஏமாற்றியவர்கள் மற்றும் காயப்படுத்தியவர்களுக்கு பதிலாக உன்னை நேசிக்கும் மற்றும் மதிக்கும் புதிய மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் இணைப்பேன். தனிமையினால் நீ வாடிய நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. உனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான நண்பர்கள் உனக்கு கிடைப்பார்கள். உனது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெய்வீக சமாதானம் அங்கு நிலவும். பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நான் உங்கள் இதயங்களில் விதைப்பேன். உனது அன்பு மற்றும் கவனிப்பு மற்றவர்களுக்கு ஒரு மருந்தாக மாறும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் அன்பினால் நிறைந்த ஒரு ஸ்வர்க்கமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம் காணப்படும். சமூகத்தில் உனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாகும். உனது உறவுகள் அனைத்தும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். நீ இனி ஒருபோதும் கைவிடப்பட்டவனாக உணரமாட்டாய். திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வசந்தத்தை ஏற்படுத்துகிறேன். நீ தனிமையில் இருப்பவரானால் உனது குணத்திற்கும் லட்சியத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். அது ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று என் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு குடும்பமாக நீங்கள் மாறுவீர்கள். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உங்கள் உறவில் ஒரு புதிய நெருக்கத்தையும் புரிதலையும் நான் ஏற்படுத்துவேன். கடந்த கால கசப்புகள் மறைந்து உங்கள் அன்பு மீண்டும் துளிர்விடும். ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் பண்பு உங்கள் இல்லறத்தில் மேலோங்கும். குழந்தைகளுடனான உனது உறவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறுவார்கள். உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதார மற்றும் மனரீதியான தடைகள் நீங்கும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து பெரிய சாதனைகளை செய்வீர்கள். உங்கள் அன்பு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும். இல்லறம் நல்லறமாக மாறி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் உனக்கு ஒரு கௌரவத்தை தேடித் தருவார்கள். உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறேன். நீ நீண்டகாலமாக அனுபவித்து வந்த நோய்கள் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். உனது செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படும். இழந்த ஆற்றலை நீ மீண்டும் பெறுவாய். நீ எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனக்கு தேவையான தரமான மருத்துவ சிகிச்சைகளும் முறையான வழிகாட்டுதல்களும் உனக்கு கிடைக்கும். உனது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான தன்மையை நான் ஏற்படுத்துவேன். உனது உறக்கம் இனிமையானதாக இருக்கும். தேவையற்ற பயம் மற்றும் கவலைகள் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய முகம் ஒரு பொலிவுடன் காணப்படும். உனது வயது முதிர்ந்த காலத்திலும் நீ ஒரு வாலிபனைப் போல பலத்துடன் இருப்பாய். நீ நோயற்ற வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான பலத்தை பெறுவாய். உனது உடலும் மனமும் என் தெய்வீக சக்தியால் நிரப்பப்படும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உடல் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமான உடல் உனது லட்சியங்களை அடைய ஒரு கருவியாக மாறும். மன அழுத்தம் மற்றும் கவலைகளிலிருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். நீ நீண்ட நாட்களாக அனுபவித்த மன போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. உனது சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். எதற்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் உன் இதயத்தில் உருவாகும். உலகம் தரும் குழப்பங்களுக்கு நடுவிலும் நீ ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர்வாய். உனது கடந்த கால தவறுகள் மற்றும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ ஒரு புதிய மனிதனாக பிறப்பாய். உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மாறும். நீ எதை செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் நம்பிக்கையும் காணப்படும்.
உன்னுடைய புன்னகை மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை தரும். நீ ஒரு அமைதியான ஆளுமையாக திகழ்வாய். கடினமான சூழல்களையும் நீ மிக எளிதாக கையாள்வாய். உனது மன வலிமை மற்றவர்களை வியக்க வைக்கும். உனது மனதின் ஆழத்தில் நான் தங்கியிருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ இனி ஒருபோதும் கலங்க மாட்டாய். ஏனென்றால் என் வார்த்தை உனக்கு அரணாக இருக்கும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். ஆன்மீக ரீதியாக நீ ஒரு புதிய நிலையை அடைவாய். என்னுடனான உனது உறவு இன்னும் ஆழமாகவும் நெருக்கமாகவும் மாறும். எனது வார்த்தைகள் உனக்கு தெளிவாக புரியும். நீ செய்யும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கும். உனது உள்ளுணர்வு கூர்மையடையும். நான் உனக்கு காட்டும் பாதையில் நீ தடையின்றி நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் என் கரத்தை நீ காண்பாய். மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும்போது அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். உனது வார்த்தைகளில் ஒரு வல்லமை இருக்கும். நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்வாய். உனது நம்பிக்கை மலைகளை பெயர்க்கும் அளவிற்கு பலமடையும். உனது வாழ்க்கையே எனக்கு ஒரு சாட்சியாக மாறும். நீ எங்கு சென்றாலும் எனது பிரசன்னம் உன்னுடன் இருக்கும். உனது ஆன்மா ஒரு அமைதியையும் நிறைவையும் காணும். நீ என்னில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பாய். பரலோகத்தின் ரகசியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உனது விசுவாசம் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். நீ ஒரு ஆன்மீக தலைவனாக பலரை நல்வழிப்படுத்துவாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவது உனக்காக மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. உனது வெற்றி மற்றவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றும். உனது வம்சத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வைக்கிறேன். உனது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் உனது நேர்மையின் பலனை அறுவடை செய்வார்கள். நீ ஒரு பெரிய பாரம்பரியத்தை விட்டுச் செல்வாய். உனது நற்செயல்கள் பல தலைமுறைகளுக்கு பேசப்படும். உனது குடும்பத்தின் சாபங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் சுழற்சி தொடங்கும். நீ மற்றவர்களுக்கு கல்வி, வேலை மற்றும் நிதி உதவிகளை செய்வாய். உனது தாராள குணம் உன்னை இன்னும் உயர்த்தும். நீ எதை கொடுத்தாலும் அது உனக்கு பல மடங்காக திரும்பி வரும். உனது வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறும். நீ இறந்த பிறகும் உனது புகழ் நிலைத்திருக்கும். உனது சந்ததியினர் உன்னை பெருமையுடன் நினைவு கூறுவார்கள். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையை உருவாக்குவாய். உனது பாதையில் நடப்பவர்கள் ஒருபோதும் இடரமாட்டார்கள். நீ கொடுக்கும் கரம் எப்போதும் உயர்ந்து நிற்கும். நீ உனது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாய். உனது ஆலோசனைகள் மற்றும் செயல்பாடுகள் பலருக்கு நன்மையை தரும். நீ ஒரு சமூக தலைவராக உருவெடுப்பாய். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீ ஒரு குரலாக இருப்பாய். உனது செல்வாக்கு மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும். நீ செய்யும் ஒவ்வொரு சமூக பணியும் அங்கீகரிக்கப்படும். உனக்கு ஒரு பெரிய ஆதரவு வட்டம் உருவாகும். நீ ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் பலரை ஆசீர்வதிப்பாய். உனது நேர்மையான அணுகுமுறை அதிகாரிகளை வியக்க வைக்கும். உனக்கு சமூகத்தில் ஒரு உயரிய பதவி கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் பலருக்கு நல்வாழ்வை தரும். உனது பெயர் சமூக வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். நீ மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக திகழ்வாய். உனது அன்பு மற்றும் கருணை சமூகத்தின் இருளை நீக்கும். நீ ஒரு அமைதி தூதுவராக செயல்படுவாய். உனது பங்களிப்பு உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்ற உதவும். மக்கள் உன்னுடைய நேர்மையை பாராட்டுவார்கள். உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தனித்திறமைகளை நான் இப்போது வெளிக்கொண்டு வருகிறேன். நீ நீண்ட காலமாக பயன்படுத்த தவறிய கலைத்திறன்கள், எழுத்தாற்றல் மற்றும் படைப்பாற்றல் அனைத்தும் இப்போது ஒரு புதிய வேகத்தை பெறும். உனது படைப்புகள் மற்றவர்களை கவரும். நீ ஒரு சிறந்த கலைஞனாகவோ அல்லது எழுத்தாளனாகவோ உலகிற்கு அறிமுகமாவாய். உனது கற்பனை திறன் எல்லைகளை தாண்டும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அல்லது கருத்திலும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். உனது திறமைகளை வளர்த்துக்கொள்ள தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். உனது படைப்புகள் உனக்கு ஒரு கௌரவத்தையும் வருமானத்தையும் தேடித்தரும். நீ மற்றவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாய். உனது கண்டுபிடிப்புகள் பலரது பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நீ ஒரு புரட்சியாளனாக கருதப்படுவாய். உனது ஆர்வம் உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். நீ உனது துறையில் ஒரு நிபுணராக மாறுவாய். உனது கலைப்பணி என் நாமத்திற்கு மகிமை சேர்க்கும். உனது பெயரால் புதிய கண்டுபிடிப்புகள் உலகிற்கு தெரியும். உன்னுடைய உலக அறிவு மற்றும் அனுபவங்கள் பெருகப் போகின்றன. நீ இதுவரை சென்றிராத புதிய இடங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். அந்த பயணங்கள் உனது சிந்தனையை விரிவுபடுத்தும். வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மனிதர்களை பற்றி நீ அறிந்து கொள்வாய். உனது பயணங்கள் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் அது ஒரு புதிய கற்றலாக அமையும். அந்த அனுபவங்கள் உனது தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்.
உனக்கு தேவையான பயண வசதிகள் அனைத்தும் மிக எளிதாக கூடி வரும். நீ ஒரு உலகளாவிய மனிதனாக மாறுவாய். உனது கதைகள் மற்றவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். உனது அனுபவங்களைக் கொண்டு நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாய். நீ எங்கு சென்றாலும் அங்குள்ள மனிதர்களுடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவாய். உனது பயணங்கள் உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும். நீ உலகை புதிய கண்களுடன் பார்ப்பாய். உனது வாழ்க்கை பயணம் அர்த்தமுள்ளதாக மாறும். நீ புதிய மொழிகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வாய். இன்றைய நவீன உலகில் நீ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாய். உனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள புதிய தொழில்நுட்ப வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் வழியாக நீ பலருக்கு நற்செய்திகளை கொண்டு செல்வாய். உனது டிஜிட்டல் இருப்பு பலரை ஈர்க்கும். நீ தொழில்நுட்ப ரீதியாக உன்னை மேம்படுத்திக் கொள்வாய். உனது அறிவு இணையம் வழியாக உலகெங்கும் பரவும். நீ ஒரு செல்வாக்குமிக்க நபராக மாறுவாய். உனது வீடியோக்கள் அல்லது பதிவுகள் பலரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ புதிய செயலிகள் அல்லது தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி உனது பணிகளை எளிதாக்குவாய். உனது ஆன்லைன் வணிகம் அல்லது சேவைகள் பெருகும். நீ சைபர் உலகிலும் ஒரு முன்மாதிரியாக திகழ்வாய். உனது குரல் பல நாடுகளை சென்றடையும். நீ ஒரு நவீன கால தூதுவராக செயல்படுவாய். உனது தொழில்நுட்ப திறன்கள் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரும். நீ இணையத்தின் மூலமாக பல உயிர்களை காப்பாற்றுவாய். உனக்கு நான் தரும் ஆசீர்வாதங்கள் உனது சந்ததியினரையும் பாதுகாக்கும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் உனது பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக திகழ்வாய். உனது பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீ ஏற்படுத்தி கொடுப்பாய். உனது ஆலோசனைகள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒரு பலமான அஸ்திவாரத்தை அவர்களுக்கு அமைப்பாய். உனது பெயரால் உனது குடும்பம் சமூகத்தில் மதிக்கப்படும். உனது குடும்பத்தின் சொத்துக்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் ஒரு அறிஞர் அல்லது ஒரு பெரிய தலைவர் உருவாவார். நீ அவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்பாய். உனது ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தொடரும். உனது வம்சம் ஒருபோதும் வறுமையை அறியாது. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பரம்பரையை உருவாக்குவாய். உனது ஆசீர்வாதம் உனது இரத்த உறவுகள் அனைவரையும் சென்றடையும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மரபை தொடங்குவாய். நீ எதற்கும் மஞ்சாமல் முன்னேறிச் செல்ல வேண்டிய தருணம் இது. நான் உனக்கு ஒரு சிங்கம் போன்ற தைரியத்தை தருகிறேன். எதிர்ப்புகள் வரும்போது நீ கலங்க மாட்டாய். உன்மேலிருக்கும் என் அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெளிவு இருக்கும். உனது தன்னம்பிக்கை மற்றவர்களை வியக்க வைக்கும். நீ ஒரு வெற்றியாளனாகவே எப்போதும் செயல்படுவாய். உனது தோல்விகளை நீ வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றுவாய். உனது எதிரிகள் உன் முன்னால் நிற்க மாட்டார்கள். நீ எங்கு சென்றாலும் அங்கு ஒரு வெற்றி கொடியை நாட்டுவாய். உனது வார்த்தைகளில் ஒரு அதிகாரம் இருக்கும். நீ மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாய். உனது ஆளுமை ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். நீ எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும். நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உனது இலக்குகளை நீ மிக எளிதாக அடைவாய். நீ ஒரு சாதனையாளனாக உலகிற்கு தெரிவாய். உனது தைரியம் உனது அடையாளமாக மாறும். நீ தடைகளை தகர்த்து எறிவாய். என் அன்பு பிள்ளையே, இதோ நான் உனக்கு முன்னே வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதை யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத நாட்கள் முடிந்துவிட்டன. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழுமையும் சமாதானமும் மட்டுமே நிலைத்திருக்கும். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக வாழ்வாய். உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். நீ மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக திகழ்வாய். நீ எதைச் செய்தாலும் அதில் என் ஆசீர்வாதம் இருக்கும். உனது வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஒருபோதும் வறுமையை சந்திக்க மாட்டாய். உனது வாழ்நாள் முழுவதும் என் தயவு உன்னை தொடரும். உனது ஆசீர்வாதம் இன்றும் என்றும் நிலைத்திருக்கும். என் அன்பில் நீ நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நலமாக அமையும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்